முஃமின்கள் அல்லாஹ் கூப்பிட்டு உங்களோட வாரிசு சொத்து இதுதான் என்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على سيدنا محمد نبي الأمي وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மனிதர்களாக குர்ஆன் எங்களை வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒன்று முஸ்லிம்கள், இன்னொன்று முஃமின்கள். முஸ்லிம் வேற, முஃமின் வேற. முஸ்லிம் ஆகிறது லேசு, முஃமின் ஆகிறது கஷ்டம். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் நாடினாலே தவிர அவனுடைய பாவத்துக்கு அல்லாஹ் அவரை நரகத்தில் போட்டு அந்த நெருப்பால் அவரை கழுவித்தான் ஒரு நாளைக்கு அவர் சொர்க்கம் செல்லுவார். ஆனால் முஃமின்கள் அவ்வாறல்ல. அவர்களுக்கு நரகம் ஹராம், சொர்க்கம் வாஜிபாக்கப்படுகிறது, கபருடைய கேள்விகள் லேசாக்கப்படுகிறது. அவர் நேரடியாக செல்லக்கூடிய இடம் சுவர்க்கம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாரும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் முஃமின்களாக மாறுவதற்கு ஒவ்வொருவரும் இன்றைய ஹுத்பாவில் இருந்து நியத்தை வச்சுக் கொள்வோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய அதிகமான வாக்குறுதிகள் முஃமின்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அதிகமான வாக்குறுதிகள். ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல் மார்க்கம் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நபி. கடலுக்குள்ளே இறங்குகிறார்கள். இருட்டற ஆழ்கடல். இந்த இடத்தில் அல்லாஹ் ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு மீனை அனுப்பி அல்லாஹ் பாதுகாத்தார். இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ, ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வாறு நாங்க பாதுகாத்தோமோ இத மாதிரி முஃமின்களை பாதுகாப்போம். முஃமின்களை பாதுகாப்போம். குர்ஆனுடைய அதிகமான வாக்குறுதிகள் முஃமின்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து யாரும் தூங்கவானாம். பின்னால உள்ளவர்கள் நெருக்கமாக உட்கார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னால இடம் இருந்தால் அதை பூர்த்தியாக்குங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஏன்னா ஜும்மாவுடைய நாளையில முன்னால இடத்தை பார்த்து ஒருத்தர் உங்களோட பிரடிகளை தாண்டி கொண்டு வருவது கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வந்திருக்கக்கூடியவர்கள் நெருக்கமாக சஃப்புகள் உட்கார்ந்து கொள்ளுங்க, இடைவெளி இல்லாமல். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். யாருக்காவது தூக்கம் வந்தால் விழிப்புணர்வோடு உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த ஒரு மணித்தியாலத்தை வியாபாரத்தை விட்டுட்டு புத்தாடை அணிந்தவர்களாக பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு பல லட்சத்தை சம்பாதிக்கலாம். பிசினஸ்ல வியாபாரம் 365 நாளும் ஹலாலாக்கப்பட்டிருக்குது. இரவு பகலாக பிசினஸ் செய்யலாம். கிழமையில ஒரு நாள் ஜும்ஆவுடைய அதான் சொல்லப்பட்டு ஜும்ஆவுடைய தொழுகையுடைய சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ் வியாபாரத்தை தடுத்து வைத்திருக்கிறார். வியாபாரம் செய்ய முடியாது. போன்ல வியாபாரம் செய்ய முடியாது. கைமாத்தல் செய்ய முடியாது. புரோக்கர் வேலை செய்ய முடியாது. வியாபாரம் தடுக்கப்பட்ட ஒரு நேரம்தான் ஜும்ஆவுடைய நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் மஸ்ஜிதுக்கு தூங்க முடியாது.
இந்த நேரத்தில் zikr செய்வது இபாதத்தில் எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய ஐம்புலன்களும் இந்த மிம்பரை நோக்கித்தான் இருக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜும்ஆவுடைய முழு சவாபையும் நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய எல்லா வாக்குறுதிகளும் முஃமின்களுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கென்று வாக்குறுதிகள் குறவு. முஸ்லிம் வேற, முஃமின் வேற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில அரபிகள் வருகிறார்கள். காலத்தில் அஅராப், அரபிகள் வந்து சொன்னார்கள், காலு ஆமன்னா யா ரசூலல்லாஹ், நாங்கள் முஃமின்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், குல் லன் துமினு, நபியே அந்த அரபிகளிடத்தில் சொல்லுங்க, இன்னும் நீங்க முஃமின்களாக ஆகல. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, முஸ்லிம்கள் என்று சொல்லுங்க. முஃமினுடைய தரஜாவை இன்னும் நீங்க அடையல்ல. முஃமின் வேற, முஸ்லிம் வேற என்று குர்ஆன் பிரித்து காட்டிவிட்டது. கண்ணியமானவர்களே, இன்றைய ஜும்ஆவுல 3 விஷயம்தான் பேசப்படும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்று, முஃமின்கள் என்றா யாரு, அவர்களுடைய தன்மையை நாங்க விளங்கணுமே. நான் முஃமினாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? நான் இப்ப முஸ்லிமாக இருக்கிறேன், என்னுடைய பெயர் இஸ்லாமிய பெயர், நான் முஸ்லிம்களுடைய கிராமத்தில் வசிக்கிறேன், நான் தொப்பி போட்டிருக்கிறேன், தாடி வச்சிருக்கிறேன், ஜுப்பா போட்டிருக்கிறேன், தலப்பா கட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய அடையாளங்கள். முஃமின் என்றா யாரு? முஃமினுக்கு அடையாளம் இல்ல. முஃமினை அடையாளம் காண முடியாது. ஒரு முஸ்லிமை அடையாளம் காணலாம். ஒரு பிற மத சகோதரர் ஒருவர் வருகிறார். அவரிடத்தில் நாங்க ஷஹாதா கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறோம். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? அவர் இப்ப முஸ்லிம் ஆகிவிட்டார். முஸ்லிம் ஆகிறது லேசு, முஃமின் ஆகிறது எப்படி? கண்ணியமான வாலிபர்களே, நண்பர்களே, வியாபாரிகளே, முதலாவது பேசுவோம் இன்னைக்கு முஃமின்களுடைய தன்மை. எப்படி நாங்க முஃமினாக ஆகிக் கொள்றது? இரண்டாவது, முஃமின்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கிற கிஃப்ட் என்ன? மூன்றாவது, முஃமின்களுக்கு அல்லாஹ் கியாமத்தில் தரப்போற கிஃப்ட் என்ன? இந்த மூன்றோடு ஜும்மா முடியும். உள்ளது அரமணித்தியாலந்தான். கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆவினால் மன்னிச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். யாரும் தூங்கிடவானாம். இடையில தூங்கினீங்கண்டா முஃமின்களை பத்தி விளங்காம தவறாக விளங்கி விடுவீங்க. முஃமின்களுக்கு உலகத்தில் கொடுக்கிற கிஃப்ட், மறுமையில கொடுக்கிற கிஃப்ட். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் முஃமின்களாக வாழ்ந்து முஃமின்களாக மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல 114 சூரா இருக்குது. 114 சூரா. இதுல ஒரு சூரா தான் சூரத்துல் முஃமினூன். முஃமினூன் என்று ஒரு சூராவை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறார். முஃமின்கள், அந்த சூராவுடைய பெயர் முஃமின்கள். 18வது ஜுஸ்ல வருகிறது. 18வது ஜுஸ்ஸுடைய ஆரம்பம் சூரத்துல் முஃமினூன். ஜும்மாவுக்கு பின்னால டைம் உள்ளவர்கள் இரவைக்கா இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், தர்ஜமத்துல் குர்ஆனை பிரட்டி உலமாக்களை சந்திச்சு அந்த சூறாவை ஒவ்வொருத்தரும் படிங்க. ஏண்ட உங்களோட டார்கெட் உலகத்தில வாழ்றதல்ல. உலகத்தில வாழ்ந்து எப்படி நல்ல மௌத் அடையணும், இதுதான் எல்லாரோட ஆசை. நல்ல மௌத் வரணும். இரண்டாவது என்ன, கியாமத்தில வெற்றி அடையணும், மஹ்ஷர்ல வெற்றி அடையணும். இந்த ரெண்டும் முஃமின்களுக்கு இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையுடைய ஆம்பிஷன் சூரத்துல் முஃமினூன்ல இருக்குது. அல்லாஹ் இந்த சூராவை ஆரம்பிக்கிறான் எப்படி தெரியுமா? இந்த சூராவுடைய ஸ்டார்ட், قد أفلح المؤمنون.
முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். முஃமின்களுக்கு தோல்வி என்பது கிடையாது. இந்த கது என்ற வார்த்தை இருக்குது, ஒரு விஷயத்தை உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணி 100க்கு 100 சொல்றதுக்கு பாவிக்கிறது தான் கது என்ற வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகிறான், திட்டவட்டமாக உறுதியாக முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். முஃமின்களுக்கு தோல்வி என்பது கிடையாது. வெற்றியும் வெற்றிதான், தோல்வியும் வெற்றிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விடயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், ஒரு முஃமினுடைய அவ்வளவு விடயமும் நலவாக இருக்குது. முஃமினுக்கு கெடுதி என்பது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள நபிமார்கள் முஃமின்கள், சஹாபாக்கள் முஃமின்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த முக்கியமானவர்கள் முஃமின்களாக வாழ்ந்து மௌத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த முஃமின் என்றா யாரு? முஃமினுடைய தன்மை என்ன? குர்ஆன் சொல்லுகிறது, முஃமின்கள் வெற்றியாளர்கள், முஃமின்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். முதலாவது தன்மை என்ன தெரியுமா? முஃமினுடைய முதலாவது தன்மை, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முஃமின்கள் அவர்கள் தக்பீர கட்டி தொழுதால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழுவார்கள். முஃமினுடைய முதலாவது தன்மை, தக்பீர கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள். முதல் போல்ல நாங்க எல்லாரும் அவுட் ஆகிட்டோமா இல்லையா? அல்லாஹ் போட்ட முதல் நிபந்தனை என்ன? தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழக்கூடியவர்கள். ஒருத்தர் ருக்கு செய்கிறார், ருக்கு செய்யும் பொழுது எதை நினைச்சு கொண்டு ருக்கு செய்தாரோ, எதை நினைச்சு கொண்டு சுஜூது செய்தாரோ, அவருடைய ருக்குவும் அவருடைய சுஜூதும் எதை நினைச்சாரோ அதுக்கா இல்லையா? அதுக்கா இல்லையா? சுஜூது செய்யக்கொள்ள கடை ஞாபகம் வந்தது, சுஜூது செய்யக்கொள்ள மனைவி வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னா என்பது ஞாபகம் வருகிறது. இப்ப இந்த சுஜூது யாருக்கு? யார் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு சுஜூது செய்தார்களோ, ருக்கு செய்தார்களோ, இந்த சுஜூதும் ருக்குவும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கண்ணியமானவர்களே, முஃமின்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள். வேற யோசனை இருக்காது தொழுகையில. தொழுகையில கணக்கு பார்க்க மாட்டாங்க. தொழுகையில அவர்களுக்கு வேற வேற சிந்தனைகள் உண்டாகாது. அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது தன்மை இதுதான். முதல் நிபந்தனை தொழுகையில வச்சு அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க தக்பீர கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி தருகிறேன். ஒரு வழி. என்ன வழி தெரியுமா? அதிகமான வாலிபர்கள் இருக்கிறீங்க, வியாபாரிகள் இருக்கிறீங்க. நீங்க வியாபாரத்தில் இருந்து கொண்டுதான் லுஹருக்கு வருவீங்க, வியாபாரத்தில் இருந்து கொண்டுதான் ஜும்மாவுக்கு வந்திருப்பீங்க. கண்ணியமானவர்களே, அதிகமாக உங்களோட சிந்தனையில பிசினஸ் மைண்ட் தான் இருக்கும். அதனால இத கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் எதையெல்லாம் நீங்க வாயால சொல்லுகிறீர்களோ, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறோம், சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். தயவு செய்து யாரும் தூங்காதீங்க. இதுக்கு மேல சத்தம் போட்டு பேசினா
ஓவரா சத்தம் என்று சொல்லுவாங்க, மெதுவா பேசினா தூக்கம் வருகிறது, தயவு செய்து தூங்காதீங்க, பின்னால நிறைய விஷயங்கள் நாங்க படிக்க வேண்டியிருக்குது. உலகத்தில் அல்லாஹ் தரப்போற கிஃப்டை பத்தி பார்க்கணும், மறுமையில தரப்போற கிஃப்டை பத்தி பார்க்கணும், அல்லாஹ் நேரத்தில் பரக்கத்தும் செய்யணும். கண்ணியமானவர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, நாங்க வாயால சொல்லக்கூடிய இபாதத் இருக்கிற தொழுகையில அத்துணை அமல்களையும் அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க. ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க, அத்தஹியாத்துடைய அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க. சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்றா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா உருவாகினு தெரியாது. எல்லா இடத்திலையும் அல்லாஹு அக்பர் சொல்லுகிறோம், ருக்கூல இந்த எலும்புக்குள்ள மட்டும் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா தெரியாது. அர்த்தங்களை விளங்கி தொழுகையுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எங்கட தொழுகை ஆக்குவமாக இருந்தால் ஓரளவு எங்கட சிந்தனைகளை அல்லாஹுவின் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, நண்பர்களே, முதலாவது தன்மை என்ன? அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள். இரண்டாவது சொல்லுகிறார், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். முஃமின்கள் யார் தெரியுமா? வீண் விளையாட்டுகள் இருக்குது, கேலி கூத்துகள் இருக்குது, இதுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள், அவைகளை விட்டும் புறக்கணித்து விடுவார்கள். வீணான விளையாட்டுகள், கேலி கூத்துகள் இருந்து தன்னை புறக்கணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் முஃமின்கள். இரண்டாவது. மூணாவது சொல்லுகிறான் அல்லாஹ். நான் தெளிவாக ஒவ்வொன்றையும் தெளிவாக பேசணும், நேரம் இடம் கொடுக்காத அதிகமான வியாபாரிகள் இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்யணும், பொறுமையோடு இருந்து கேட்டுக்கொண்டு போங்க. கண்ணியமானவர்களே, மூணாவது வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். தனக்கு கடமையான ஜகாத் இருக்குது, இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் முஃமின்கள். இந்த ஆயத்துக்கு ரெண்டு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒன்று, தன்னுடைய சொத்துல ஜகாத்தை கொடுப்பார்கள், அல்லது தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள தூய்மையை உண்டு பண்ணுவார்கள். ஆனா ஏற்றமான கருத்து, ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். மூணாவது. நாலாவது, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். தன்னுடைய மர்மஸ்தானத்தை, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராத்தை விட்டும் பாதுகாப்பார்கள், ஹராமான வழியில செலவழிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது என்ன? தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள். இரண்டாவது, வீண் விளையாட்டில இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். வீணாக பேச மாட்டாங்க, வீணாக உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டாங்க, வீணாக பஜார்ல திரிய மாட்டாங்க, வீணான கேலி கூத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். மூன்றாவது, ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். நாலாவது, தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். அஞ்சாவது சொல்லுகிறான் அல்லாஹ், நான் சொல்லுவதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்துகள். 18வது ஜுஸ்ஸ பெறட்டுங்க கண்ணியமானவர்களே. அஞ்சாவது, வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். தன்னுடைய அமானிதம், தான் சுமந்த அமானிதத்தில் மோசடி செய்ய மாட்டார்கள். தான் சுமந்த அமானிதம் என்ன? நிர்வாகிகள் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், அது மதரசாவாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், இந்த மஸ்ஜிதும் மதரசாவும் பாடசாலைகளும் எங்களுடைய அமானிதமா இல்லையா? அமானிதம் தானே.
இதை விட பெரிய ஒரு அமானிதம் எங்கட கையில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை நானும் நீங்களும் சுமந்திருக்கிறோம். என்ன அமானிதம் தெரியுமா? இத அமானிதத்தை சுமந்தவங்க இருக்கிறீங்க, அமானிதத்தை சுமக்க போற வாலிபர்கள் இருக்கிறீங்க. ஒரு தாய் தகப்பன் ஒரு பெண் பிள்ளைய 20 வருஷம் 25 வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு மஸ்ஜிதில் உட்கார்ந்து 2 பேர் சாட்சி சபையோர் சாட்சியாக ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார். இந்த மனைவி அமானிதம் இல்லையா? இந்த மனைவியின் மூலமாக கிடைக்கிற பிள்ளைகள் அமானிதம் இல்லையா? கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, மிகப்பெரிய அமானிதம் எங்கட குடும்பம், எங்கட மனைவி, எங்கட புள்ள குட்டிகள். திருமணம் முடிக்க இருக்கிற வாலிபர் நினைச்சு கொள்ளுங்க, திருமணம் முடிக்கிறது லேசி. அரை மணி தியாலத்தில் நிக்காக முடிஞ்சிரும், சபை முடிஞ்சாச்சு. திருமணத்துக்கு பின்னால் 1000 காலத்து பயிரென்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை அல்லாஹ் ஒவ்வொருவருடைய தலையிலையும் சுமக்க இருக்கிறார். குடும்பம் என்ற அமானிதம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதத்தில் மோசடி செய்ய மாட்டார்கள். ஒரு மனைவி தொழல்லாட்டி யார்கிட்ட கேள்வி கேட்கப்படும் தெரியுமா? அந்த மனைவி தொழல் என்றால் அவளுடைய பாவம் கணவனுக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனைவி, ஒரு பெண் ரோட்ல பஜார்ல தன்னுடைய அழகையும் கூந்தலையும் காட்டிக்கொண்டு முறைகேடாக போறாள் என்றால் அங்கே தகப்பனோ கணவனோ சகோதரனோ பிள்ளையோ 4 வகையான ஆண்கள் அங்கே பொறுப்பாக இருக்கிறார்கள். மறந்துவிடக் கூடாது கண்ணியமானவர்களே. எனவே அமானிதத்தை நிறைவேற்றுவார்கள். வஅஹ்திஹிம் ராஊன், கொடுத்த வாக்குறுதி இருக்குது, சொன்ன வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். இந்த டேட்ல செக்குக்கு சல்லி போடுறது என்பது வாக்கா இல்லையா? இந்த ஆயத்து ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் பொருந்தும் என்பதாக நினைக்கிறேன். செக் யூஸ் பண்ண ஏழுமா ஏலாதா அது வேற சப்ஜெக்ட், அதை பேச வரல. இந்த டேட்ல சல்லி போடுவேன் என்பது வாக்குறுதி. வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் முஃமின்கள். வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். நிறைவேற்ற முடியாதா? யாரிடத்தில் வாக்கு கொடுத்தோமோ அவரை பேய்த்து சந்தித்து அதுக்குரிய மன்னிப்பை கேட்பதும் அந்த வாக்குறுதி தான். கண்ணியமானவர்களே, வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டார்கள் முஃமின்கள். இது 5வது தன்மை. 6வது என்ன தெரியுமா? 6வது தன்மை, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். தனக்கு கடமையான 5 நேர தொழுகை இருக்குது. 4 வக்து இல்ல, அதிகமானவங்க தொழுகிறது 4 வக்து தான். லொஹர், அசர், மகரிப், இஷா. யார் சுபுஹு தொழலையோ இவங்க 4 வக்து தொழுது வேலை இல்லை. 5 வக்து இருக்குது. சுபஹ், லொஹர் அல்லது ஜும்ஆ, அசர், மக்ரிப், இஷா. இந்த 5 நேர தொழுகையை எங்க இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த நிலைமையிலும், ஹாஸ்பிட்டல்ல யூரின் பட்ட போடப்பட்டிருக்குது, எலும்ப பிடிக்க முடியாது, படுத்த படுக்க பெட் ரெஸ்ட் எடுத்திருக்கிறாரு, இவருக்கு தொழுகையை உடையலுமா? உலமாக்கள்கிட்ட ஃபத்வாவை கேளுங்களே, இவருக்கு தொழுகையை உடலாமா? ஃபத்வா ஒன்று கேளுங்க. எந்த ஆலிமாவது சொல்லட்டும், பரவாயில்லை அவர் தொழாமல் இருக்கட்டும். ஃபத்வா இருக்குதா? கிடையாது கண்ணியமானவர்களே. தொழுகையை விட முடியாத, அனுமதி இல்லை. 10 வயது முதல், 7 வயசுல தொழுகை கடமை இல்லை, 10ல தான் கடமை. 10 வயது முதல் 7, 8, 9 இந்த 3 வருஷம் புள்ளைக்கு கடமை இல்லை, பேரண்ட்ஸுக்கு தான் கடமை. 3 வருஷம் புள்ளைய பயிற்சி எடுக்கணும்.
பிள்ளைக்கு தொழுகையை பழக்கணும், பள்ளிக்கு கூட்டி கொண்டு வரணும், அவருக்கு ஃபாத்தியா படிச்சு கொடுக்கணும். 3 வருஷம் ட்ரைனிங் கொடுங்க, 10 வயசுல ஒட்டோவாக தொழுவும் புள்ள. கண்ணியமானவர்களே, 10 வயது முதல் மவுத்து வரைக்கும் தொழுகையை விட முடியாது. தொழுகையை விடுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. கவனமா கேளுங்க. 2 காரணம் உடையவர்கள் தொழ தேவல்ல, தொழுக வாஜிப் இல்ல, அவர்களுக்கு தொழுக ஃபர்து இல்ல, அவர்கள் தொழாமல் இருக்கலாம். 1, மாதவிடாயுடைய பெண்கள் தொழுகிறது ஹராம். இது பெண்களுக்கு மட்டும் தனியாக சொல்லப்பட்ட சட்டம். இன்னொன்று இருக்குது, ஆண்கள் பெண்களுக்கு சேர்ந்து சொன்ன ஒரு சட்டம். யாருக்கு புத்தி இல்லையோ, யாருக்கு பைத்தியமோ, யாரு மயக்கத்தில் இருக்கிறாரோ, 6வது அறிவு சுய நினைவு இல்லையோ, இவருக்கு தொழுக வாஜிப் இல்ல. வேறொரு காரணம் இல்லை. இது மட்டும்தான் இருக்குது. குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா வேற ஒரு காரணம் இல்லை. உங்களுக்கு நின்று கொண்டு தொழ முடியாதா, உட்கார்ந்து தொழுவுங்க. உட்கார்ந்து தொழ முடியாதா, சாஞ்சு கொண்டு தொழுவுங்க. சாஞ்சு கொண்டு தொழ முடியாதா, படுத்து கொண்டு தொழுவுங்க. படுத்து கொண்டும் தொழ முடியாது ஹசரத் என்று நீங்க சட்டத்தை கேட்டா உலமாக்கள் சொல்லுவார்கள், உங்களோட மூச்சு போகுதா, உங்களோட கண் சைக்கினை செய்தா, நீங்க சைக்கினையாலேயாவது தொழத்தான் வேண்டும். ஹசரத், எனக்கு சைக்கினையும் இல்ல, அசைவும் வருகிறதில்லை, உணர்வு இழந்திருக்கிறேன். சைக்கினையும் இல்லை என்றால் அது மனிதன் அல்ல, அது மையத்து. மையத்துக்கு தானே உணர்வு இல்லை, சைக்கினை இல்லை. கண்ணியமானவர்களே, தொழுகையை விடுவதற்கு இந்த 2 காரணத்தை தவிர வேற ஒரு காரணம் இல்லை. நீங்க 24 மணித்தியாலம் ஃபிளைட்ல பறக்கலாம், அப்படி ஒரு நாடு இருக்குதா? 24 hours எங்கேயாவது ஃபிளைட் பறக்குதா? ஏதோ ஒரு நாட்டில் டிரான்சிட் இருக்கத்தான் செய்யும். 24 மணித்தியாலம் நீங்க ஃபிளைட் பிரயாணம் செய்யுங்க, பரவாயில்லை, தொழத்தான் வேண்டும். நீங்க ஜனாசாவை அடக்குவதற்கு கபரு தோண்டினீர்கள், தொழுகையை துஹர உடலாமா, அசர உடலாமா? அதிகமான கபரு தோன்றவர்களுக்கு தொழுகை கிடையாது. நீங்க மாப்பிள பெண் மணவரையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், மேக்கப் போடப்பட்டிருக்கிறது, ஒதுவெடுத்தால் மேக்கப் பெய்த்து விடும் என்பதற்காக துஹரை கலாவாக்க முடியுமா, அசரை விட முடியுமா? முடியாது. கண்ணியமானவர்களே, தொழுதுதான் ஆக வேண்டும். அல்லாஹ் முஃமின்களுடைய 6 தன்மைகள், முதலாவதும் தொழுக, 6வதும் தொழுகதான். முதலாவது தன்மை தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள், வீண் விளையாட்டில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள், தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராத்தை விட்டும் பாதுகாப்பார்கள், அமானிதம் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள், 5 நேர தொழுகையை எங்க இருந்தாலும் உரிய நேரத்தில் தொழுது பாதுகாப்பார்கள். இவர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் தான் முஃமின்கள். நான் சொன்ன 6 மறந்திருக்கும். குர்ஆனை பெரட்டி ஜும்மாவுக்கு பின்னால பாருங்க, பாடமாக்குங்க. வாழ்க்கையில் இந்த சிஃபத்துகளை எடுங்க, நீங்க முஃமின்களாக ஆகிவிடுவீர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? முஃமின்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுக்க போற பரிச கவனமா கேளுங்க, யாரும் தூங்கிடாதீங்க. உங்களோட பக்கத்துல யாராவது தூங்கினாங்கடா தட்டி விடுங்க. எங்க எல்லாருக்கும் பாடமான ஒரு சூரா தான் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், பாடம் தானே, அம்ம ஜுஸ்ல வருகிறது. இதனுடைய கடைசி 4 ஆயத்துகளை பெறட்டுங்க. ஒரு மனிதர் சக்கராத்தில் இருக்கிறார். சக்கராத் என்பது எங்களுடைய கால் விரல்ல இருந்து ரூகை கலட்டி 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 மலக்குமார்கள் தொண்ட குழியில ரூக வைப்பார்கள். இந்த தொண்ட குழிக்கு ரூஹு வாரதுதான் ஹதீஸ்ல வருகிறது கர்கராவுடைய நேரம். இந்த கர்கராவுடைய நேரத்தில் தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் மூடி விடுவான், தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகத்தில் மோசமான ஒரு மனிதன் யாரு தெரியுமா? உலகத்தில் ஃபிரௌனை போல ஒரு மோசமான ஆள் கிடையாது. ஃபிரௌன் சொன்ன வார்த்தை உலகத்தில் நான் பெரிய கடவுள் என்று சொன்னான். இந்த ஃபிரௌன் அந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு
சக்கராத்தை அடைகிறான் ஃபிரௌன். அவனுடைய தொண்ட குழிக்கு ரூஹு வருகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பார்த்து சொன்ன வார்த்தையை சூரத்து யூனுஸ்ல அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப சொல்லுகிறான் ஃபிரௌன், قال آمنت بالله, நான் இப்ப அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிறேன். ஃபிரௌன் எப்ப சொன்னான்? தொண்டக்குழிக்கு ரூஹு வந்து விட்டது. இப்ப சொல்லுகிறான், யா அல்லாஹ் உன்னை ஈமான் கொள்ளுகிறேன். அல்லாஹ் கேட்டான், ஆல் ஆன, இப்பயா உனக்கு டைம் கிடைச்சது? உனக்கு மூசா நபி அனுப்பினேன், ஹாரூன் நபி அனுப்பினேன், பல முயற்சி, நீ ஏற்றுக்கொள்ளல்ல. தொண்ட குழிக்கு ரூஹு வந்த தோடு ஒன்ற தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டாச்சு. 2 நபி அனுப்பி முயற்சி செய்த அல்லாஹ்க்கு ஃபிரௌன் தானாக வரும் பொழுது ஃபிரௌனுக்கு தௌபாவை கொடுக்கிறது அல்லாஹ்க்கு கஷ்டமா? கஷ்டமா? அல்லாஹ்ட சுன்னத்துல உண்டு, தொண்டக்குழிக்கு ரூஹு வந்து விட்டால் தௌபாவுடைய வாசல் கேன்சல் ஆகிவிடும். கண்ணியமானவர்களே, இதுதான் கர்கராவுடைய நேரம். தொண்டையில சளி அடைக்கிறதல்ல, ரூஹு அடைத்து கொண்டிருக்கும். இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சக்கராத் இருந்தது. சக்கராத்தை உணர்ந்து கொண்டு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் இந்த சக்கராத்தை லேசாக்குன்னு நபி அவங்க துஆ செஞ்சாங்க. சக்கராத்துல எல்லாருக்கும் சக்கராத் இருக்குது. கண்ணியமானவர்களே, இந்த 6 சிஃபத்துள்ள இந்த முஃமின் இருக்கிறாரே, இவர் மரணப்படுக்கையில இருக்கிறார். இவருடைய ரூஹு தொண்டக்குழியில வந்து இருக்குது. சுத்தி வளைத்து மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை குட்டிகள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த மனிதனுக்கு என்ன நடக்க போகிறது தெரியுமா? அந்த சூரத்துல் ஃபஜ்ர் படிச்சு தருகிறது. இந்த தொண்ட குழியில அடைக்கிற அந்த ரூஹ் இருக்கிறே, அந்த ரூஹுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் தானே ரூஹுக்கு சொந்தக்காரன். இந்த முஃமினான, இந்த சாலிகான, இந்த 6 தன்மைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட இந்த முஃமின் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த ரூஹோடு பேச ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்ப இது நடக்குது? சக்கராத்துல, மௌத்துக்கு முன்னால கிடைக்கிற கிஃப்ட் தான் இது. அல்லாஹ் இப்ப பேச போறான் ரூஹோட. என்ன வார்த்தை தெரியுமா? யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ சாந்தியான ரூஹே, ஏ நல்ல ஆத்துமாவே, ஏ முஃமினான ரூஹே, இர்ஜிஇ இலா ரப்பிக் ராதியதம் மர்தியா, ஓண்ட ரப்பிடத்தில் நீ திரும்ப போ. ரப்பிடத்திலிருந்து தானே வந்தாய், திரும்ப ரப்பிடத்தில் நீ மீண்டு போ. எப்படி தெரியுமா போகணும்? ராதியதன், நீ அல்லாஹ்வை பொருந்திய நிலைமையில், மர்தியதன், அல்லாஹ் உன்னை பொருந்திய நிலைமையில் வெளியாகு. அதோட முடிக்கல் அல்லாஹ், ஃபதுகுலி ஃபீ இபாதி, ஏண்ட நல்லடியார்களுடைய ரூஹு, நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள், அவர்களுடைய ரூஹோடு பேய்ட்டு நுழைஞ்சுக்கோ. வதுகுலி ஜன்னதி, ஏண்ட சுவர்க்கத்தில் பேய்ட்டு நுழைஞ்சுக்கோ என்று 4 நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்லாம ஒரு முஃமினை அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இதுதான் உலகத்தில் அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு கொடுக்கிற கிஃப்ட். இதுதான் நல்ல மௌத் வரும். மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய 4 நன்மாராயம் என்ன? ஒன்று, ராலியத்தன், நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டாய். மர்தியத்தன், அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டான். என்ற நல்லடியார்களோட போயிட்டு நுழைஞ்சுக்கோ, என்ற சுவர்க்கத்தில் நுழைஞ்சுக்கோ என்று நன்மாராயம் சொல்லி சொல்லித்தான் அந்த முஃமினுடைய ரூஹை அல்லாஹ் கலட்டுவான். இப்ப சக்கராத்து விளங்காது, வருத்தம் விளங்காது, உலகத்தை விட்டு பிரிகிறது வருத்தம் இருக்காது, குடும்பத்தை விட்டுட்டு போவது கவலை இருக்காது. நன்மாராயத்தோடு போகிறார்.
உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட மௌத்தை நசீபாக்குவானாக. கடைசியாக ஒரு 5 நிமிஷம் மன்னிச்சு கொள்ளுங்க கண்ணியமானவர்களே. இவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்தில் கொடுக்கிற கிஃப்டையும் பேசிட்டு முடிச்சு கொள்ளுகிறேன். அதே சூரத்துல் முஃமினூன பெறட்டுங்க. நான் சொன்னேன் 6 தன்மைகள். அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன். முஃமின்கள் இருக்கிறார்களே 6 சிஃபத்துடையவர்கள், அந்த 6 தன்மையுடையவர்கள். தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள், வீண் விளையாட்டிலிருந்து தன்னை புறக்கணிப்பார்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து பாதுகாப்பார்கள், அமானிதத்தையும் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றுவார்கள், 5 நேர தொழுகையை தொழுது பாதுகாப்பார்கள். இவர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் வாரிசுக்காரர்கள். இது அல்லாஹ் கியாமத்தில் கொடுக்க போற கிஃப்ட். வாப்பா மௌத்தாகினா வாப்பாட சொத்துக்கு புள்ளகள் வாரிஸ், வாப்பாட சொத்துக்கு மனைவி வாரிஸ், வாப்பாட சொத்துக்கு பெற்றோர்கள் வாரிசா வருவாங்களா இல்லையா? இவங்கள் எல்லாம் எதுக்கு வாரிஸ்காரர்கள்? காசு பணத்துக்கு, காணி பூமிக்கு, கடைக்கு, இருக்குத்தான் வாரிஸ்காரர்கள். இந்த முஃமின்கள் இவர்கள் வாரிஸ்காரர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. எதுக்கு தெரியுமா வாரிஸ்காரர்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுக்காரர்கள். எத்தனை சொர்க்கம் இருக்குது? 8 சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதுல ஆக பெரிய சொர்க்கம் எது தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்கிறண்டா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை தாண்டு கேட்க வேணாம். எப்படி கேளுங்க? ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தா என்று கேளுங்கள். ஏ தெரியுமா? அதுக்கு மேலால தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. சுவர்க்கத்துடைய ஆறுகள் ஊத்தெடுத்து ஓடுற இடம் அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆக உயர்ந்த சுவர்க்கம். சொர்க்கத்தை பத்தி பேசுறேன்டா, டைம் போதாது. கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்தில முஃமின்கள் அல்லாஹ் கூப்பிட்டு உங்களோட வாரிசு சொத்து இதுதான் என்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளவு காலத்துக்கு? ஓனியா டவுன்ல ஒரு கடை ரெண்ட் கிடைக்குது, சந்தோஷமா இல்லையா? பஜார்ல கிடைக்குது. 6 மாசம், 1 வருஷம், 5 வருஷம் ஆகுது, சந்தோஷம். அல்லாஹ் சொல்லுகிறான், இது ரெண்டுக்கு தரதும் இல்ல, தற்காலிகமும் இல்ல. ஹும் ஃபீஹா காலிதூன், நீங்க என்றென்றும் ஃபிக்ஸட்டாக இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாரிசு சொத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மௌத்துடைய நேரத்தில் 4 நன்மாராயம், நாளை கியாமத்தில் கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய காணி சீட்டை தரப்போறான். உங்களோட வாரிசு சொத்து இதுதான். யார் இவர்கள்? இவர்கள் முஃமின்கள். உங்களோட மௌத்துடைய நேரம் சீராகணுமா? மௌத்துடைய நேரத்தில் அந்த 4 நன்மாராயத்தை அடையணுமா? நாளை கியாமத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நீங்க வாரிசு உரிமையாக எடுத்துக்கொள்ளணுமா? 6 தன்மை எடுங்க வாழ்க்கையில. தொழும் பொழுது தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவுங்க. நீங்க தான் வாரிஸ்காரர்கள். வீண் விளையாட்டில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்காரர்கள். ஜகாத்து கடமைண்டா அதை நிறைவேற்றி விடுங்கள். நீங்க தான் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்காரர்கள். உங்களோட மர்மஸ்தானத்தை ஹராத்தை விட்டும் பாதுகாருங்கள். நீங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்காரர்கள். உங்களோட அமானிதம், உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றி விடுங்கள். நீங்க தான் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்காரர்கள். 5 நேரம் எங்க இருந்தாலும், என்ன சந்தர்ப்பத்திலும், என்ன பிஸியிலையும், என்ன டயர்ட்லையும், எந்த பிரயாணத்திலையும், எந்த நோயிலையும் பரவாயில்லை, தொழுகைக்கு தலா கொடுத்து விடாதீர்கள். தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள். இந்த 6 சிஃபத்து உங்கள்கிட்ட வருமாக இருந்தால் உங்களோட மௌத்து சீராகும்,
கியாமத்தும் சீராகும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த முஃமின்களாக வாழ்ந்து அந்த 4 நன்மாராயத்தையும் அந்த மௌத்துடைய நேரத்தில் அடைந்து நாளை கியாமத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்காரர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், களிமாவோடு வாழ வச்சிரியா அல்லாஹ், களிமாவோடு மௌத்தாக்கிறியா அல்லாஹ். முஸ்லிம்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை முஃமின்களாக ஆக்கிறியா அல்லாஹ், முஃமின்களுடைய சிஃபத்துகளை நசீபாக்கிறியா அல்லாஹ். முஃமின்களுக்கு உலகத்தில் நீ என்ன வாதா செய்திருக்கிறாயோ அந்த வாதாவை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். அந்த 4 நன்மாராயத்தை எங்கட மௌத்துடைய நேரத்தில் நசீபாக்கிறியா அல்லாஹ். நாளைய கியாமத்தில் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்காரர்களாக எங்கட பெற்றோர்கள் ஆக்கிறியா அல்லாஹ், எங்கட பிள்ளை குட்டிகள் ஆக்கிறியா அல்லாஹ், எங்களை ஆக்கிறியா அல்லாஹ், எங்கட உறவுகள் ஆக்கிறியா அல்லாஹ், எங்கட நண்பர்கள் ஆக்கிறியா அல்லாஹ், எங்கட முஸ்லிம் சமூகத்தை ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய தொடர்போடு வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன பிஸிலையும் என்ன நோயிலையும் 5 நேரம் உரிய நேரத்தில் தொழுகையை விடுபடாமல் தொழ தௌஃபீக் செய்வாயாக. எங்கட பிள்ளை குட்டிகளுக்கு தொழுகை நசீபாக்கிறியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.